ராகுலுக்கு 8 சீட்டு அடிபட்டாலும் பரவாயில்லன்னு நீங்கள் 89 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டை எடுத்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐசி சொல்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. இப்போ எஸ்ஐசி அது பேசுறதுக்கும் அருகதை இல்லை. புஷி ஆனந்துக்கு தான் அந்த அருகதை இருக்குது, எஸ்ஐசிக்கு இல்லை. அவர் பேசின வார்த்தையும் அர்த்தமற்றது. ஏன் அர்த்தமற்றதுன்றீங்க? நீ ஒரு வாக்கை நிரூபிச்சுட்டு கூப்பிட்டா அது நியாயம். உனக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்ன, ஓட்டு என்னன்னு யாருக்கும் தெரியாது. கமலஹாசன் 4% நிரூபிச்சாரு. அவருக்கு கொங்கு மண்டல ஓட்டு செந்தில் பாலாஜி யார் ஓட்டு போட்டா எப்படி ஓட்டை போட்டாலும் மைக்ரோ பார்த்து எடுத்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 விழுக்காடு ஓட்டு திமுகவுக்கு உயர்த்திட்டாரு. அவருக்கு விழுந்த தென்சென்னை ஓட்டை ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் பாஜகவுக்கு போச்சு, திமுகவுக்கு வரல. கமலஹாசனுக்கு விழுந்த ஓட்டே திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. நான் கமலஹாசன் குறைச்சி மதிப்பிடலை. அவருக்கு பிரச்சாரத்தை பாராட்டி திருமாவளவன் ரவிக்குமார்லாம் வீட்டுக்கே போய் நான் மதிக்கிறேன். பட் விழுந்த ஓட்டே வரல, விழாத ஓட்டை ஒருத்தன் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான்? அது மட்டும் இல்லை, விசில் சின்னம். அது விசில் சின்னம் இது சீமானுக்கு சின்னம் மாதிரி எல்லா தொகுதிக்கும் உள்ள முழுமையான முழு அதிகாரம் கொண்ட சின்னம் கிடையாது. காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117 சொன்னா விஜய்க்கு 117 மட்டுமில்ல, காங்கிரஸுக்கு 117 சுயேட்சையா விசில் சின்னம் நிற்கலாம். உண்மைதான், சுயேட்சையா விசில் சின்னம் நிற்கலாம். கையிலே வராத ஓட்டு, உன் சின்னம் விசில். அப்போ விசிலுக்கு போடுவானா கைக்கு போடுவானா? அப்போ ஒன்னை நம்பி எப்படி அவன் ஜெயிக்க முடியும்? இப்போ நீங்க 2024 நின்றுருப்பீங்கன்னா 8 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் கிடைச்சிருக்கும். இப்போ விசில் சின்னத்தில் நீங்கள் நின்று காங்கிரஸ் கூட உங்களுக்கு 117, காங்கிரஸுக்கு 117 ஒரு அக்ரிமெண்ட் வச்சா மீதி 117 சுயேட்சையா நிற்கிறவனுக்கும் விசில கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம். சும்மா இல்லை, செக் வச்சு தான் பண்ணியிருக்கு. ஆதவர்ஜுனாஜி உங்க கூட்டணி கட்சி நிற்கக்கூடிய தொகுதியிலையும் விசில் சின்னம் நிற்கலாம், சுயேட்சையா நிற்கலாம். நீங்களே கூட்டணி கட்சிக்கும் காங்கிரஸையும் விசில் சின்னத்தில் நிற்க வச்சாதான் இன்னொரு விசில் கைக்கு போட்டியா ஒரு விசில் வராது. விசில் உங்க சின்னம் இல்ல, விவசாயி சீமானுக்கு சின்னம். இது கூட தெளிவுபடுத்தாம தினத்தந்தியில செய்தி போடுவான், தினமலர்ல செய்தி போடுவான். இவங்களோட நம்ம சண்டை போட்டு மல்லு கட்ட வேண்டியது இருக்கு. என்ன கொடுமை, என்னத்தை சொல்ல இது அப்படின்றீங்க. இல்ல இதுல தாவேகா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் ஒரு பிளேயரா இல்லை அப்படின்னா அதை வச்சு திமுக கிட்ட பார்கெயின் பண்ற அளவுக்கு காங்கிரஸுக்கு எப்படி தைரியம் வச்சு நினைக்கிறீங்க நீங்க? அந்த இதுல பார்கெனிங்ல திமுக அதுல மன வலிமை இழந்துட்டாங்கன்னா 25 தாண்டி கொடுத்துட்டாங்கன்னா இழந்துட்டாங்கன்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு ஒன்றும் அதுல ஆட்சேபனை இல்லை. எனக்கு காங்கிரஸ் பார்கெனிங் வரக்கூடாது. அதனால தான் மோடிக்கிட்ட நான் சசிகலாவை அடித்தேன். நான் எங்கள் டீம், நாம் இல்லை, நான், கண்ணை, கோசல், எத்தனை நாடார்கள், எத்தனை பிற சமூக என்னோட நட்பு வளையத்துள்ள நண்பர்கள் எத்தனையோ பேர், நம்ம தான்